வெல்கம் டு Chem Vid. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 யூனிட் 7 கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இந்த டாப்பிக்கை பற்றி டீல் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. A plus B reactants combine to form products. Small a and small b are stoichiometric coefficient of reactant A and B. A, B அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் கம்பைண்ட் ஆகி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரேட் லா எழுதணும். ரேட் லா எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட், ஓகேவா, ரேட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். சிங்கிளாக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட், நிறைய ரியாக்டன்ட் மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் அப்படின்னா ப்ளூரல் ரியாக்டன்ஸ். பவரில் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதணும். பவரில் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா பவர் வந்து நான் வந்து சும்மா வந்து பவர் அப்படின்ற மாதிரி எழுதுகிறேன். இந்த பவரில் என்ன இருக்கணும், ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதணும். ரைட், ரேட் லா ஃபார் த அபவ் ரியாக்ஷன்ஸ், மேலே கொடுத்துருக்க ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து ரேட்லாம் எழுதுகிறோம். அப்போ ரேட் ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் இந்த கே, ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்லி போட்டுறோம். ப்ரொபோஷ்னலை ரிமூவ் பண்ணுறக்காண்டி ப்ரொபோஷ்னாலிட்டி கான்ஸ்டன்ட் கே, ரேட் ஈக்குவல் டு கே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னாங்களா, இதில் ஏ ஒரு ரியாக்டன், பி ஒரு ரியாக்டன். அந்த ரியாக்டன்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்னா அடிஷனில் தான் ரியாக்டன்ஸ் இருக்கும், பட் இங்கே எழுதும்போது மல்டிப்ளிகேஷன் எழுதணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ப்ராடக்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ப்ராடக்ட்னா மல்டிப்ளை, ரைட். அப்போ ரியாக்டன்ட்டை மல்டிப்ளிகேஷன் எழுதணும். அதை எப்படி எழுதணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி மீனிங் இதுக்கு. ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரியாக்டன் இருந்துச்சுன்னா ஏபின்னு எழுதிடுறோம். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்து ஏபின்னு இருக்குது, பட் இங்கே என்ன எழுதியிருக்காங்க, எம்என் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். எதுக்காண்டி எம்என் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஒரு ரேட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம டிட்டர்மைன் பண்ணும்போது எம்என் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் தான் கொடுக்கணும். ஒரு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருந்து எழுதி ஒரு ரேட்டில் எழுதலாம், அதை மாதிரி எழுதியிருந்தோன்னா ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி இதில் வர்ற ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ண வேல்யூவும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி சேமாக இருக்கலாம். ரைட், இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும்போது டீட்டெயிலாக புரியும். அப்போ வந்து ஒரு ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அந்த ஈக்குவேஷனுக்கு ரேட் லா எழுதணும் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு சொல்லி போட்டுரும். இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கோம். ரேட் கான்ஸ்டன்ட் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இதில் வர்ற பவர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணி வர்றது தான் எழுதணும். ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எழுதக்கூடாது. ரைட், இந்த பவர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த என்லாம் இருக்குல்ல, இதை தான் வந்து ரியாக்ஷனோட ஆர்டர் அப்படிங்கிறோம். ரியாக்ஷனோட ஆர்டர், அந்த ஆர்டர் அப்படின்றது என்ன, ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட அடிஷன், சம்மேஷன் தான். எம்என் இதெல்லாம் வந்து ஆர்டர். ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். பவர் ஆஃப் த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எம் ப்ளஸ் என் அப்படின்றது போடுறோம். ரைட், இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான ஐடியா கிடச்சிடும். இந்த எம்என் இந்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஒன்லி டிட்டர்மைன் பை எக்ஸ்பெரிமெண்டலில் தான் கண்டுபிடிக்கணும். தியரிட்டிக்கலாக நம்மளால் சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வேல்யூ ஆஃப் எம் அண்ட் என் டிட்டர்மைன்டு ஒன்லி பை எக்ஸ்பெரிமெண்ட், இதனால் நான் வச்சுக்கிடணும். எக்ஸாம்பிள் 1, இது வந்து நைட்ரிக் ஆக்சைடை வந்து ஆக்சிடேஷன் பண்ணுற ஒரு ரியாக்ஷன். ஒரு மோனோஆக்சைடை வந்து ஆக்சிஜனோட ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ணும்போது டைஆக்சைட்ஸ் கிடைக்கும். டைஆக்சைட்ஸ் நீங்கள் ரியாக்டண்ட்டாக எடுத்தோன்னா ஆக்சிஜனோட ஆட் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணால் ட்ரைஆக்சைட்ஸ் கிடைக்கும். என்ன ஆக்சைட்ஸ் எடுக்கிறீங்களோ அதோட நெக்ஸ்ட் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து மோனோஆக்சைடு எடுத்திருக்காங்க, அதனால் ப்ராடக்ட் வந்து டைஆக்சைடு கிடச்சிருக்கு. நைட்ரஜன் மோனோஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் நைட்ரஜன் டைஆக்சைட்ஸ். இதுக்கு வந்து நைட்ரஜன் மோனோஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன், ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன், அதோட ரேட், இது எல்லாத்தையும் வந்து டேப்லெட் காலமாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்ஸில் எடுக்கிறோம். நைட்ரஜன் மோனோஆக்சைட்ஸ்னால் வந்து 1.3 × 10⁻² மோல்ஸ் பெர் லிட்டர் இந்த கான்சன்ட்ரேஷனில் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜன் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா 1.1 × 10⁻² மோல்ஸ் பெர் லிட்டர். இந்த மாதிரி நான் வந்து கான்சன்ட்ரேஷன்ஸ் எடுக்கும்போது ரியாக்ஷனோட ரேட் எவ்வளோ அப்படின்னா இனிஷியல் ரேட் எவ்வளோ அப்படின்னா 19.26
மோல்ஸ் பெர் லிட்டர் பெர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேஷன்ஸ் வெரி ஆகுது அப்படின்ற கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேஷனை இதே ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை தான் ஜஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷனை வெரி பண்ணுறோம், அதுக்கேற்றப்பில் ரேட்டும் வெரி ஆகுது. மறுபடியும் அது மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ் வெரி பண்ணுறோம், ரேட் வெரி ஆகுது. ஓகே, ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன்ஸை வெரி பண்ணலாம், ஏதாவது ஒரு ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் வெரி பண்ணலாம், இல்லை ரெண்டையுமே வெரி பண்ணிக்கலாம், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். இதை வச்சு அந்த ஆர்டர் என்ன, இப்போ வந்து ஒரு ரேட்லாம் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கே, ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்ற பாருங்க, நைட்ரஜன் மோனாக்சைடு ஆக்சிஜன், இதுதான் ரியாக்டன்ஸ், NO2 அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸை பவரில் ஆட் பண்ணிடக்கூடாது. நான் முதலே சொல்லிட்டேன்ல, எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் பண்ண ரேட்ல அளவில் ஆர்டர் தான் எழுதணும். MN இங்கே வர்ற நம்பர்ஸ் எழுதிடக்கூடாது. இங்கே வர்ற நம்பர்ஸ் வந்து 2 + 1 அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, இப்போ M + N என்ன வரும்? இந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இங்கே 2 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இதில் பவரில் 2 கொடுத்துக்கிறோம். இங்கே 1 இருக்குது அப்படின்னா இதுக்கு பவரில் 1 கொடுத்தோம் அப்படின்னா 2 + 1 3. ஓவரால் ஆர்டர் எவ்வளோ? 3. நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கேல்குலேட் பண்ணும் போதும் இந்த பண்ணியிருக்காங்கல்ல, இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் இதுவும் வரலாம், 3யும் வரலாம், வேறு நம்பரும் வரலாம். அதனால தான் என்ன சொல்கிறோம், எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் குவான்டிட்டிஸ் MN அப்படின்ற இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன், டேரெக்டாக இதை அப்ளை பண்ணிடக்கூடாது. ரைட், இந்த M என்னன்றதை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 3 ட்ரையல், ஒவ்வொரு ட்ரையலாக வச்சுருக்காங்கல்ல, இந்த 3 ட்ரையலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி 3 இது பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ரேட் ஈக்குவல் டு K NO பவர் M ஆக்சிஜன் பவர் N அந்த மாதிரி போட்டுடுறோம். ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் 1, எக்ஸ்பெரிமெண்ட் 1ன்றதை ரேட் 1 அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். எக்ஸ்பெரிமெண்ட் 1 வேணும் அப்படின்னா K NO பவர் M O2 பவர் N. இதில் ரேட் எவ்வளோ கிடச்சிருக்கு? எக்ஸ்பெரிமெண்ட் 1 தானே பார்க்குறாங்க, இதோட இனிஷியல் ரேட் எவ்வளோ? 19.26. அதான் இங்கே எழுதியிருக்கோம். 19.26 × 10⁻², 19.26 × 10⁻² moles per liter per minute. ரைட், ஈக்குவல் டு K நைட்ரஜன் மோனாக்சைடோட கான்சன்ட்ரேஷன் ஆக்சிஜன் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 1.3 1.1. இதான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1ல் பார்த்தது 1.3 1.1. எல்லாத்தையும் ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் 2 ரேட்லாவோட ரேட் என்ன அப்படின்னா இது வந்து 2ன்னு வச்சுக்கலாம். ரேட் 2 38.40 இந்த இருக்குல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் பார்த்தோன்னா ரேட் வந்து 38.40 × 10⁻² ஈக்குவல் டு K 1.3 2.2. 1.3 NOவோட வேல்யூ, ஆக்சிஜனோட வேல்யூ வந்து 2.2. அது எல்லாத்தையும் வந்து ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2.2 இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம், இது ஈக்குவேஷன் 2. இதே போல் எக்ஸ்பெரிமெண்ட் 3 ரேட் K NO கான்சன்ட்ரேஷன் பவர் M ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் பவர் N 76.8 × 10⁻² K நைட்ரஜன் மோனாக்சைடு ஆக்சிஜன் இதோட கான்சன்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் 3ல் என்ன இருக்கோ அதை அவ்வளோத்தையும் ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரைட், இது வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா 1.3 பவர் M 1.3 பவர் M அப்படின்னு தான் இருக்குது. அப்போ வந்து M வந்து சேம். அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எது டிஃப்ரெண்ட் ஆர்டராக இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ இதில் 1.1 இருக்குது, இதில் 2.2 இருக்குது, வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ N என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்னோட நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆர்டர் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 / 1 அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 2 / 1 38.40 × 10⁻² இந்த இருக்குல்ல, 38.40 × 10⁻² டிவைடட் பை 19.26 × 10⁻². இங்கே அது மாதிரி K 1.3 பவர் M 2.2 பவர் N இந்த இருக்குல்ல, அது அப்படியே எழுதுகிறோம். ஜஸ்ட் வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 10⁻², 10⁻² கேன்சல் ஆயிரும். இதை கன்வீனியன்ஸ் காண்டி நம்ம எப்படி வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னா 19 38.40 38 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா 19 1s are 19, 19 2s are 38 அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். அப்போ 2 அப்படின்றது ரிமைனிங் இருக்கும். 1.3M 1.3M K இதெல்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே என்ன இருக்குது 1.1, இங்கே 2.2, இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லி ரிமைனிங் இருக்கும். 2 இங்கேயும் N இங்கேயும் N, அந்த பவர் என்ன ஹோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இங்கே என்ன ஆன்சர் வந்துச்சு 2 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஒன்றுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே என்ன வந்துச்சு 2.2 / 1 அப்படின்னா
2 பவரில் என்ன இருக்குது n. இங்கே வந்து சப்ஸ்டன்ஸ் ரெண்டுமே சாரி டினாமினேட்டரில் வந்து வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் 2 இங்கேயும் 2. அப்போ பவரை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. என்னோட வேல்யூ எவ்வளோ 1. அப்போ என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே போல் ஈக்குவேஷன் 3ஐயும் 1ஐயும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 3 1.1 பவர் n இருக்கா, இங்கேயும் 1.1 பவர் n இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ சேமாக இருக்குது, m டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 1.3m. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2.6m. அப்போ எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் 3யும் 1 நீங்கள் வந்து டிவைட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஈக்குவேஷன் 3 டிவைடட் பை ஈக்குவேஷன் 1 76.8 into 10 to the power minus 2 19.26 into 10 to the power minus 2. அப்போ இந்த 10 power minus 2 10 power minus 2 கேன்சல் ஆயிரும். இதை நம்ம சும்மா கன்வீனியன்ஸ்காண்டி எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், 1976 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 19 1s are 19, 19 4s are 76. அப்போ இங்கே வந்து 4 அப்படின்னு சொல்லி ரிசல்ட் இருக்கும். 1.1 பவர் n 1.1 பவர் n இது கேன்சல் ஆயிடுச்சு. கே கேன்சல் ஆயிடுச்சு. இது 1.3 இது 2.6. 1.3 1s are 1.3 1.3 into 2 அப்படின்னா 2.6. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனிச்சுன்னா 2 ரிமைனிங் இருக்கும். அதான் இந்த 2 ஹோல் m. இந்த m அப்படின்றத மொத்தமாக போட்டுறோம். இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே 2 பவர் m இருக்குது. 4 நம்ம வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 2 4 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ வந்து கீழே வந்து வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ எம்மோட வேல்யூ எவ்வளோ 2. அப்போ எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா n வந்து 1. என்னன்றது என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிஜனோட ஆர்டர், m அப்படின்றது நைட்ரஜன் மோனாக்சைடோட ஆர்டர். அதான் இந்த இடத்துல ரிசல்ட் எழுதியிருக்கோம். Therefore, the reaction is first order with respect to oxygen. ஆக்சிஜனை பொறுத்தளவில் ஃபஸ்ட் ஆர்டர். ஆக்சிஜன் அப்படின்றது n வேல்யூ, m அப்படின்றது நைட்ரஜன் மோனாக்சைடு. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. Therefore, the order of reaction is second order with respect to m. 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா n equal to 1 அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆர்டர். இந்த இடத்துல m வந்து எவ்வளோ வந்திருக்கு 2 வந்திருக்கு. அப்போ செகண்ட் ஆர்டர். 3 வந்துச்சுன்னா தேர்ட் ஆர்டர் அந்த மாதிரி எழுதியிருப்போம். ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட்லா அப்படின்னு எழுதும்போது ரேட் ஈக்குவல் டு கே NO பவர் m. m வேல்யூ எவ்வளோ 2. அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆக்சிஜன் O2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பவர் n வேல்யூ எவ்வளோ 1. நமக்கு ஆர்டர் வந்து வேணும் அப்படின்னா ஓவரால் ஆர்டர் வேணும் அப்படின்னா பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். 2 + 1 3. இதே வேல்யூஸ் தான் அந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியண்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணாமல் ஒரு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எழுதும்போது வந்துச்சு. அதான் முதலே சொல்லியிருந்தோம், எப்போவுமே வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணுறதும் நம்ம சும்மா தியரட்டிக்கலாக ஒரு ஸ்டாய்க்கியோமெட்ரிக் பேலன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணுறதும் சேமாக வரலாம். எப்போவுமே வரும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சம்டைம் சேமாக வரும், சம்டைம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆனால் அந்த ஆர்டர் எப்போவுமே எப்படி தான் கண்டுபிடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக டிட்டர்மைன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட், இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ரேட்லா எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட், அதாவது ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட் அப்படின்னு எழுதணும். ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்ஸ், ரியாக்டன்ஸ் எழுதிட்டு பவரில் வந்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். அந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸும் அந்த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்லேருந்து எழுதாமல் எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன் ரேட்லாவில் இருந்தால் எழுதணும். mn ஆர்டர், எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மைன் ஆர்டர் தான் வச்சு எழுதணும். இந்த mn தான் என்ன சொல்கிறோம் ஆர்டர் அப்படின்றோம். ஓவரால் ஆர்டர் வேணும் அப்படின்னா mn இதெல்லாத்தையும் ஆட் பண்ணணும், பவரில் உள்ளதை ஆட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இதில் mn என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தால் டிட்டர்மைன் பண்ணணும், தியரட்டிக்கலாக டிட்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரைட், இதில் 1 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆர்டர், 2 வந்துச்சுன்னா 2 வந்துச்சுன்னா செகண்ட் ஆர்டர், 3 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா தேர்ட் ஆர்டர். இந்த மாதிரி நம்பர்ஸை பொறுத்தளவில் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அப்படின்றே கொடுத்துக்கலாம். ரைட், இவ்வளோ தான் விஷயம். இன்னொன்று சொல்லணும் என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஓகேவா, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்து லென்த்தியாக வந்து சால்வ் பண்ணாமல் ஒன் வேர்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது பாருங்கள். இங்கே இப்போ என்ன நம்பர் இருக்குது 1.3, இங்கேயும் 1.3. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எது வேரியபிள், ஆக்சிஜன் தான் வேரியபிள். அப்போ ஆக்சிஜனோட ஆர்டரை நம்ம இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம்.
எப்படின்றத பாருங்கள். 1.1 2.2 மாறணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ரைட். இதோட ரேட் 19.26, இங்கே 38. இதை எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வச்சோன்னே 19 அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். இதை 38 அப்படின்றத ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். 1938 மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணு, இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகேவா? நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது ரேட்டும் டபுள் ஆகுது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது ஃபஸ்ட் ஆர்டர். இங்கே என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே நம்பர்ஸ் தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர். 1.1 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 2.2 ஆயிடுச்சு. 19 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 38. அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர். n = 1 அப்படின்னு சொல்லி நம்ம கேல்குலேஷனும் பண்ணியிருப்போம். அதை இதில் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஜஸ்ட் டேப்லெட் காலத்தை பார்த்தே சொல்லிடலாம், எந்த இதுவுமே அப்ளை பண்ண தேவையில்லை. ரைட். 1 வேர்ட்ஸில் கேட்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ரைட். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே 1.1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 1.1. இங்கேயும் 1.1. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணி இந்த இடத்துல வேரியபிள்ஸ் 1.3 2.6 இருக்கா? அப்போ இது வேரி ஆகுது. NOவோட ஆர்டர் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். எந்த ரெண்டு வேரி ஆகுதோ அதோட ஆர்டரை வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கேயும் 1.1, இங்கேயும் 1.1, இங்கே 1.3, இங்கே 2.6. அப்போ இது ரெண்டும் வேரி ஆகுது. அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் 1ஐயும் 3ஐயும் யூஸ் பண்ணி NOவோட ஆர்டரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். 1.3 2.6 மாறணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை பை 2. 19.26 76 மாறணும் அப்படின்னா மல்டிப்ளை பை 4. இங்கே வந்து 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ரேட் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2ஓட பவரில் எந்த நம்பர் சேர்ந்தால் 4 கிடைக்கும்? 2ஓட பவரில் 2 சேர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆர்டர் என்ன ஆர்டர் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2 டைம்ஸ் நான் வந்து கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆர்டர். இதே இது நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் வந்து 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி வச்சேன் அப்படின்னா பவர் வந்து என்னவாக இருந்திருக்கும்? தேர்ட் ஆர்டராக இருந்திருக்கும். 2 × 2 × 2 அதான் வந்து 8. அப்போ வந்து ரியாக்ஷன் வந்து தேர்ட் ஆர்டர் அப்படின்ற சொல்லலாம். ஓகே. அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர், இது வந்து செகண்ட் ஆர்டர். ஓவரால் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் ஃபஸ்ட் ஆர்டர், வித் ரெஸ்பெக்ட் டு நைட்ரஜன் மோனாக்சைடு செகண்ட் ஆர்டர், ஓவரால் ஆர்டர் 1 + 2 3. இதை தான் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஆக்சிஜன் வந்து 1 அப்படின்றோமா, அதை இதை வச்சே சொல்லிடலாம் ஃபஸ்ட் ஆர்டர். நைட்ரஜன் மோனாக்சைடு செகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருந்தோம், அதையும் இந்த டேப்லெட் காலத்தை வச்சே சொல்லிடலாம். 1 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இது மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் கேட்கும்போது சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.